ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேட் கேமிங். நான் உங்கள் மேட். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெயின் த லேக்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நேற்று வந்து கண்டினியூ இப்போ வந்து அப்படியே பிடிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்ட் 1 வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதோட அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புரிஞ்சா கைஸ்? ரூமிங் பக்கெட் நான் ஃபில் பண்ணுறது அதிகமாக இருக்கும்னு நினச்சா பிக் ட்ரெயின் கொடுக்கணும் கைஸ். பிக் ட்ரெயின் லக்கி பூவார் பிக் ட்ரெயின் வந்து என்னால் போட முடியாதுங்க. பக்கெட்ஸ் ஒன்று ஓப்பன் கைஸ், இது போடணும். நான் வந்து போடாமலே சுற்றின்ட்டுருக்கேன். இன்னும் நான் அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 போட்டோம்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். பக்கெட்ஸில் வந்து அப்கிரேட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. ஐயோ இது வேறு, சாரி கைஸ், நான் வந்து அவசரத்தில் இன்ட்ரோ சொல்ல மாட்டேன். ஏன் இந்த வீடியோக்கு இன்ட்ரோ வேணும்னா சும்மா இருந்தேன். இன்ட்ரோ இருக்குது, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துங்க. இன்ட்ரோ இருக்கியா ஓகே வந்துட்டேன். இன்ட்ரோ வந்துட்டு வந்துடுவீங்க. இப்போ அந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம் இல்லை போயிட்டேன். என்ன ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. ஒரு நாள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருந்தேங்க. இல்லைன்னா நான் இனிமேலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதில்ல. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வேஸ்ட்டு நினச்சிட்டேன். நான் எடுக்கிற வீடியோ 20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தங்கீஸ் இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவருக்கு ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு கொடுத்துட்டு இருக்கணும். அதுயா திடீர்னு யாராவது வந்தால் அந்த இடத்த கட் பண்ணி மறுபடியும் போடணும். ஓகே, கீழே என்னமோ சர்ஃபேஸ் நான் இப்போ எதுக்கு கொடுத்தேன்? சாரி தெரியாமல் கொடுத்துட்டேன். சர்ஃபேஸை தெரியாமல் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாலும் பத்தாது கைஸ். நம்ம ஃபோன் வந்து அங்கே எங்கேயாவது மாட்டியிருக்கும். ஸோ லக்கிலே வந்து சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து செக் பாயிண்ட் 6ல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி கிடைக்கிதுன்னு தெரியல. ஏடா அது ஸோ வந்து ஷார்க் இருக்கான்னு தெரியுது, நல்லா தெரியும். ஷார்க் வந்து இருக்காங்க இல்லை. ரிச் பீப்புள் ஒன்லியா? Did you read the sign? You are not allowed in here. Rich people allowed. Ego test பண்ணிட்டாங்க. அப்போ நாங்களே யாரா? கைஸ் கமெண்ட்ல எல்லாம் போடுங்க. We are rich people. You are idiot அப்படின்னு போடுங்க மக்களே. அவங்களாம் ரிச் பீப்புள் ஆகணும், ரொம்ப தான் பண்ணுவாங்களோ. போடுங்க மக்களே, போட்டுக்கினே எனக்கு போட்டு பார்க்கணும். தலைகீழாக தான் குதிப்பேன். சாரி, தலைகீழாக குதிக்க முடியல, சும்மா ஒரு டைலாக் தானே. சாரி, கரெக்டாக லேண்ட் ஆகலான்னு பார்த்தா முடியல. இது ஒரு ஸ்ட்ரக்சரில் எதுவும், இந்த ஸ்ட்ரக்சரில் எதுவும் இல்லை. ஓகே, இந்த இடத்தில் 39 ரூபா நான் டெபாசிட் பண்ணக்கப்புறமும் நான் வந்து இவ்வளோ நேரமாக இந்த இதிலே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ஞாபகம் ஆட்டோ நம்ம தான் கலெக்ட் பண்ணணும், நம்ம தான் கலெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஸோ சொன்ன மாதிரி தான் 7 செக் பாயிண்ட்டோ 8 செக் பாயிண்ட்டோ இல்லை இருக்குது. எத்தனை செக் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்டேட்டில் ஏதாவது செக் பாயிண்ட் இது பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். சாமந்தல்ல மக்களே, நான் சில இடத்துல பார்க்காம கூட விட்டுருப்பேன். ஸோ அதை பார்க்காம விட்டுருந்தா அவ்வளோதான். ஃபில் 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 64%. ஓகே 90. என்ன கைஸ், கேம் ஸ்டக்கு
இன்னும் 3 நிமிஷம் போயிருக்கு ரெக்கார்டிங். ஓகே கைஸ், 300 கிட்ட கிரைண்ட் 400 கிட்ட கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்கிரேடில் போடலாம். இது பக்கெட்டுக்கு தான் நிறைய போட வேண்டியது இருக்குது. பக்கெட் கார்னஸ் பக்கெட்டுக்கு தான் கைஸ் போடணும். அதில் தான் ஷிஃப்ட்டு ஸ்கூப்பு இந்த வச்சுக்கோ, இந்த இதையும் வச்சுக்கோ. சாரி போடாச்சு. நிறைய அப்டேட் இருக்குது. சாரி அப்கிரேடு அப்டேட்டுன்னு வாயில் வருது பாருங்கள். கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் ஃபஸ்ட்டு பாட்டிலையும் சொல்லலை, இந்த பாட்டிலையும் சொல்லலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. இந்த பாட்டில்னு சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு பாட்டில் பண்ணாதவங்க இந்த பாட்டில் பண்ணிடுங்க, இந்த பாட்டில் பண்ணாதவங்க அடுத்த பாட்டில் பண்ணிடுங்க. சூப்பரியா, செக் பாயிண்ட் 5 அன்லாக் பண்ணியாச்சு மக்களே. நான் வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் தான் கைஸ் போடுறேன். ஸோ அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் காமிக்கணும்ல. ஸ்கிப் மீன்ஸ் கட் பண்ணாமல் போடுறது. ஏன்டா நீங்கள் வேறு பயமாக இருக்கு, ஷார்க்கு ஈருக்கு பார்த்துட்டான்ற மாதிரியா பேதியை கிளப்பி விட்றாங்க. நாஷ்மா ஓடிங்களா, நல்லா இருப்பீங்களாடா. சாரி, கேம் கிரியேட்டர் திட்டி இருக்கக்கூடாது. இந்த அப்டேட்டை சவுண்டை தான் திட்டி இருக்கணும். சவுண்டை கிரியேட் பண்ண வேண்டாம்டா. கீழே ஒரு செஸ்ட் இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு பயமாக தானே இருக்கும். திடீர்னு உருட்டுங்க, எனக்கு உருட்டுருந்தது. ரொம்ப தான் பொறிக்கிறா, நிமிஷத்துக்கு மேலே போயிடுறீங்க பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சர்ப்ரைஸ் கலர் இது லெட்டர் கலர் வேறு மாதிரி இருக்கு. இது பீரியை கிளப்பக்கூடாது. ஏதோ மான்ஸ்டர் ஈஸ்டர் இருக்குங்க. ஏதோ பீர் குளிக்காமல் ஷார்க் இருக்குது, ஷார்க்கிட்டேருந்து தப்பினா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்கள் மட்டுங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோ சொல்லுவேன். தண்ணி இறச்சி ஊற்றணும். இப்படி இறச்சி இதை கொடுத்து இப்படி ஊற்றணும். இப்போது ரிப்பீட்டு எப்படி சாரி கைஸ், இதில் வச்ச எழுத்து குறையும். குறையுதியா பாதி எழுத்து குறைஞ்சிச்சு. சாணியனே பார்த்து தான் இருக்கணும் போல கைஸ். இதில் வச்சா ஹெல்த்து செம்மையாக குறையுது. ஹெல்த்து யாராமல் ஷார்க்கிட்ட போய் கடி வாங்கிட்டேன்னா இல்லைங்க சர்வே பண்ணுறது. ஷார்க்கு பார்த்துட்டோன்னா சர்ப்ரைஸ் கொடுக்குறது என் கை அங்கே தான் ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ஷார்க் வரமாட்டான்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ தான் க்ரீன் கலர்லேயே வந்துருக்கு. இனிமேல் நல்லா மிதிக்கவே கூடாது. நான் இன்னொரு தடவை மிதிச்சு பார்ப்போம். சரி டக்குன்னு மிதிச்சு நவந்துடலான்னு பார்த்தா நவர முடியல. இந்த இடத்துல செஸ்ட்டு கிடைக்கிறது இதான் கைஸ். செஸ்ட்டில் நீங்கள் எதுவும் பண்ணாததில்லை கைஸ். அதாவது டைமண்ட் அந்த மாதிரி தான் கைஸ் கிடைக்கும். செஸ்ட்டில் எதுவும் கிடைக்கும். அடுத்த செக் பாயிண்ட் கைஸ், அடுத்த செக் பாயிண்ட் சூப்பர் போடுங்க நம்ம தான் அடுத்த செக் பாயிண்ட் வந்தாச்சு. லக்கி ஃபைண்டா புரியல. அடுத்த செக் பாயிண்ட் டக்கு நான் அரைச்சி ஊற்றிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம லிமிட் ரொம்ப ஈஸ். எனக்கு ஒரு டவுட்டு, கம்ப்யூட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கே, தண்ணிக்குள்ளே ஏதாவது சிஸ்டம் மெத்தட் போடலாம் ஏதாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முக்கியமாக கம்ப்யூட்டரில் அப்கிரேட் மூலமாக நம்மளுக்கு எது இப்படி இதாகுது புரியவில்லை. கேமில் லாஜிக் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் எதுக்குடா லாஜிக் பார்க்குற அப்படிங்கிறதுனா சாரி சர்வைவல் திக் ஸ்கின் 2 அயன் ஹைடு இதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டைப் போல தான் இருக்குது. டக்கு நம்மளுக்கு இறச்சி விட்டுட்டு உங்களுக்கு. ஸோ நான் ஃபோன் எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர் மீன்ஸ்
லைக் ஏன்ஷியன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது கைஸ். அதான் இப்போ அந்த பழங்காலத்து ஸ்ட்ரக்சர்ன்றாங்களோ அதான். ஷார்க் இன்ன வரைக்கும் பார்க்கல. ஷார்க் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கார் போல. என்ன கைஸ் கலர்லாம் ஜிம் கிடைக்குது. ஏன் அந்த கல்லெலாம் நீங்கள் எடுத்துக்கல இல்லை புரியல. டேரெக்டாக வாட்டர் ஜிம் பண்ண மாதிரி இருந்தால் நல்லா தானே இருக்கும். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, நான் பார்த்துட்டேன். அவங்களே ஆரம் மார்க் போட்டிருக்காங்க. அந்த வரைக்கும் நான் போகணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் செஸ்ட் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். ஓப்பன் கரோ ஸ்டேட்ஸுன்னா என்ன அளவுக்கு நம்ம ரேஞ்சு போல. பக்கெட்டு பூரிட்டு ஸ்கூப் மோரி. ஓகே மறுபடியும் 400 கிட்ட சேர்ந்துருக்கு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த கேரக்டர் அண்ட் டீப் லங்ஸு இந்த வச்சுக்க கைஸ் அப்டேட் நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போடுறோம். ஸோ நான் அப்கிரேட் பாதியில் முடிக்காமலும் போகலாம், முடிச்சிட்டும் போகலாம். அது நம்ம கையில் இல்லைப்பா. இங்கிட்டு போனால் நீட்டமாக வந்துருக்கு. ஸோ இங்கிட்டு போய் பார்ப்போம். என்ன தண்ணிக்குள்ளே தான் இனிமேல் குதிச்சு யாருக்கு தம்பி வந்துடாங்கப்பா. அதனால் பார்த்தா ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க கைஸ். அப்படின்றான் போன பாட்டில் ஒரு ஐயோ அந்த இருக்காங்க. அதே மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. ஷார்க்கு வந்து ரெஸ்ட்டு முடிஞ்சு போல. நான் பாட்டுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். என்னை விட்டுட்டு என் ஃப்ரெண்டை போய் கிடச்சாங்க. ஆனால் எனக்கு சிரிப்பாக போச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கோங்க. சரி வேணா நான் கிளிப்பை கூட ஆட் பண்ணி விட்றேன். வேணா பாருங்கள், கிளிப் கூட ஆட் பண்ணி விட்றேன். சரி வந்து கொஞ்சம் நேரம் பார்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கீழே சாருக்கு பையன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட நான் வந்து பார்த்து தான் இருக்கணும். ஒட்டை நிறைய அப்புறம் பார்த்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா. செக் பாயிண்ட் வந்து கண்ணில் கட்டுறதுக்கு லேட்டாக வேணும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே கூட ஃபோன் இருந்தால் இருக்குங்க. நல்லா செக் பண்ணுங்க. மூணு தூரம் ஃபோன் வந்து எனக்கு ஃபோன் தாங்கும். இப்போ இருக்க ஃபோனே தாங்க மாட்டேன்னா இதில் எங்கேருந்து இது தாங்க போகுது. இப்போ நான் வந்து மறுபடியும் பார்க்கறா. ஏன் ஸ்ட்ரைட்டாக குதிக்கலான்னு பார்க்குறேன். குதிக்க முடியல. குதிச்சிடாப்பா. நான் சும்மா தான் சொன்னேன். பாட்டு குதிச்சிட்டானா பக்கெட்டு என்னம்மா கையில் வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி குதிச்சிரி. அதுக்கு மேலே கீழே தான் இறங்கி இறக்கணுன்றேன். சரி நான் கூட ஷாக் ஆகிட்டேன். கேம் பாட்டுக்கு திடீர்னு டிஸ்கனெக்ட் ஏதாவது ஆயிரம்ப்பா. எனக்கு அது வர பயமாக இருக்குது கைஸ். திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிருந்தால் இவ்வளோ நேரம் உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒரு சார்ஜ் போனாலும் வீணாக போயிடும். போகாது. சார்ஜ் வந்து நிறையா தான் இருக்குது. இல்லைனாலும் எதாவது கேம் பிளே வந்து பண்ணிட வேண்டியதுதான். வேறு வழி தெரியல. இன்னுமாடா அடிச்சு போய் நான் பார்க்காம இருக்கேன். நீங்கள் மேலேருந்து பார்ப்பேன். செக் பாயிண்ட் வந்துச்சா? நான் இல்லை கேஷ் வந்த மாதிரி தெரியலையே. மக்களே. இவ்வளோ நேரமாக தோன்றேன். செக் பாயிண்ட் அந்த இருக்குது. இப்போ தான் செக் பாயிண்டே பார்த்தேன்.
உள்ள குதி. சாரி, இப்போ தான் வந்து நானே பார்க்குறேன். எனக்குள்ளே அங்கே ஃபோன் இருக்கும். எனக்குள்ள ஃபோன் இருக்கும். ஃபோனை கண்டுபிடிக்க போகிற மக்களே. ஃபோனை கண்டுபிடிக்க போகிற மக்களே. ஆர்வமாக இருக்குது மக்களே. எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது. Because this is the end of this game. 2 பார்ட் தான் போட்டிருக்கேன். சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கப்பா. உங்களுக்காண்டி இந்த கேம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்கப்பா. கிரைண்ட் பண்ணி எவ்வளோ கிரைண்ட் பண்ணேன். நான் கட் பண்ணாமலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அடா நீ ஒரே விஷயத்த பண்ண விஷயத்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் எப்படி பிடிக்கும்? நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்கிரேடை வந்து நான் என்னைக்கு முழுசாக முடித்ததில்லை. நல்லா கேம் போனால் அந்த என்றைக்குமே முழுசாக முடிக்க மாட்டேன். ஸோ இந்த கேம் மட்டும்தான் முழுசாக முடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு கேம். அடுத்த கேம் என்ன போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் போட்ட கேம் போட்டாலும் போடுவேன். இல்லைன்னா வேறு கேம். என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஒரு கேம் கேட்டுருக்கான். அது போடலாமா வேணாமான்னு தெரில. ஸோ போடலாமா? உங்கள் ஃப்ரெண்டு கேட்ட கேம் போடுங்க, போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுகிறேன். இல்லை ப்ரோ உனக்கு பிடிச்ச கேமே போடுந்தாலும் போடுகிறேன். சாரி, உங்களுக்கு நாங்கள் கேட்குற கேம் போடுறதுனாலும் நான் போடுறேன்ப்பா. ரொம்ப நாள் கேட்டிருந்தான். அதான் அவனுக்கும் ஆசை. ஸோ நான் வந்து என் சேனல் மெம்பராக இருக்கான். சாரி, பார்ட்னராக இருக்கான். அவனுக்காண்டி நான் இது கூட பண்ணலான்னா சொல்லுங்கள். கேஷ் எனக்குள்ள இந்த ஃபோன் தேடிக்கினே வரேன் கேஷ். நானும் ஃபோன் எங்கேயாவது இருக்கா? அங்கே எங்கேயாவது இருக்காப்பா ஃபோனு 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 ஃபோன் இருக்கா? ஃபோன் 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 இல்லை கேஷ். ஃபோன் வந்து இல்லை. ஃபோன் வந்து இல்லை. ஸோ அங்கிட்ட மட்டும் தானே போட்டாடி, இங்கிட்டும் போயிட்டு ஆடணும். ஏன் தண்ணி இருக்கேன் அப்புறம் எப்படி லாவாக இருக்குது? ஒரு இடத்துல தண்ணி இருக்கா என்ன? ஸோ அப்படின்னா ஃபோன் வந்து இங்கனக்குள்ளே எங்கேயாவது இருக்கும். என்னடா லாஸ்ட்டில் வந்தாலும் விழுந்துருக்கு. வாய்ப்பு இல்லையே. நெல்லுங்க அங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. வந்து பார்க்குறேன். பார்க்கூர் பண்ண விட மாட்டேங்கிறாப்பா. இல்லை இந்த ஒரு இடத்துல இருக்கு போல். ஸோ அந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு இருக்குல்ல. செக் பண்ணிட்டு இருந்தால் கூட ஓகே, பார்ப்போம். கைஸ் பார்த்துட்டேன் ஃபோனை பார்த்துட்டேன் கைஸ். லாஸ்ட் இறச்சி ஊற்றுறது தான். ஃபோனை பார்த்துட்டேன் கைஸ். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த கேம். நான் எங்கள் ஸ்கூலில் நியூஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் பார்த்தேன் அந்த இருக்குது ஃபோனு. நான் ஒன்று பார்த்துட்டேன். என் சப்ஸ்கிரைபர்லாம் எத்தனை சப்ஸ்கிரைப் வந்துருக்கு நான் பார்க்கணும். என் ஃபோனு அதே நம்ம ரோப்ளெக்ஸ் தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் போல். எனக்கு ஈஸி எடுக்க முடியல. ஒன்றும் இல்லைம்மா, சக்ஸஸ். கேம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி. ஸோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்து கேம் முடிகிற. ஃபோன் எண்டிங் இதோட வேறு எண்டிங் கூட இருக்குது போல். வேறு எண்டிங்னா ஷார்க்கு கிட்ட கடி வாங்குகிற ஒரு எண்டிங் இருக்கும். இல்லைன்னா ஃபோன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் இது பண்ண மாதிரி ஒரு எண்டிங் இருக்கலாம். வந்து லாபிக்கு போய் கேம் வச்சுக்கலாம்ப்பா. நான் கூட முடிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஈஸியதும். நான் வந்து கிவ் அப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு கேம் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஏதாவது பேட்ச் இருக்கா கைஸ்? நான் எனக்குள்ள இருக்குமே பேட்ச். நிறைய பேட்ச் கொடுத்தாங்க கைஸ். லாஸ்ட்டு வந்து இந்த பேட்ச்லாம் 5 ஸ்டார். இது 5 ஸ்டார் கிடையாது. 5 ஸ்டார் பேட்சில் இன்னும் இருக்குது. ஸோ 5 ஸ்டார் பேட்ச் வந்து கிடைக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். எனக்கு ஃபோன் மலையில் காமிக்க மாட்டேங்குது கைஸ். நான் கமெண்ட் இது பண்ணேன் பாருங்களேன். சேட் பண்ண எனக்கு காமிக்கவே மாட்டேன். ஒரே நிமிஷம்.
ஹாய் அப்படின்னு ஏதாவது சேட் பண்ணி ஹாய் இந்த இப்படி தெரியுது இல்லையா, என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி ஓகே கைஸ், இத்துடன் இந்த கேம் பிளே வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இப்படிலாம் முடிக்கக்கூடாது. ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நான் உங்கள் மேட் கேமிங். பாய் பாய், டாடா, see you guys. ஏன்னா குடிக்க முடியல. பாய் 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 பாய். நான் என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா.